ஒரு அமாவாசை போன்ற ஒரு பௌர்ணமி போன்ற நாள் ஆரம்பிக்க போகுது. அப்போ நான் அந்த மலைகள் அந்த இடத்த எல்லாத்தையும் பயணத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அந்த நாள் தொடங்கும் போது அங்கே தானே இருக்கணும்னு ஒரு செயல் இருக்கும். என்னுடைய உள் உணர்வு என்னன்னா, அங்கேருந்து நீ கிளம்புங்க அப்படின்னு கிளம்புன்னா நான் கிளம்பிடுவேன். அதான் என்னுடைய எண்ணம் வரைக்கும் நான் வந்து ஓரளவு இந்த அனுபவத்தை தக்க வச்சுக்கிறதும், எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் தியானம் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இப்போ கரண்டில் இருக்கிற குருவாக இருக்கட்டும், பின்னாடி போன குருவாக இருக்கட்டும், நிறைய பேர் மிஸ் ஆகிருக்காங்க. மிஸ் ஆனதே தெரியாமல் பெரிய குருன்னு உட்காந்துருக்கவங்கலாம் எனக்கு தெரியும். பெரிய பெரிய குருநாதர்னு சொல்கிறவங்களுடைய அந்த அனுபவம் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த ஓரளவு கீழே விழுந்துடாமல் பாதுகாத்ததுக்கு என்ன காரணம்னா, அந்த ஆன்மாவை மதிக்கிறது. அந்த ஆன்மா நம்மளுடைய ஆன்மாவாக இருந்தாலும் அதை ஒரு குருவாக வணங்கி அதோட சொல்லுக்கு இணங்க கட்டுப்பட்டு அதுக்கு ஒரு சரணாகதியாக ஒரு பயத்தோட ஒரு உண்மையான உணர்வோட வேலை செய்கிறதுனால தான் ஓரளவு தாக்குப்பிடிச்சு இன்னைக்கு இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள அந்த அனுபவத்தை தக்க வச்சு நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கு. அப்போ அந்த ரிஷிகேஷில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும். சொல்லி அந்த அந்த உள் உணர்வுகள் அவ்வளோதான் டைம், இந்த டைம் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அந்த டைம் சொல்கிற போகிற டயத்தில் வெஹிக்கிள் வந்து அந்த அந்த இடத்துலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் சூழல்லாம் இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அது கொஞ்சம் மலைப்பகுதியாக இருக்குது. அதனால் ஓட்டுறவங்க வந்து அதிகாலையில் தான் ஓட்ட முடியும் அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு, சரி ஏதாவது ஒரு சமன் பண்ணி இன்னைக்கு ஒரு இரவை இந்த இடத்துல கடத்திடுவோம், நாளைக்கு அதிகாலையிலேயே கிளம்பிடுவோம் அப்படின்னு நினச்சா, அந்த இரவு முழுக்க ஒரு ரிஷிகேஷில் நான் இருக்கிறவன் ரிஷிகேஷே இல்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு ரிஷிகேஷாக தெரிஞ்சது, அந்த கிளம்ப சொன்னதுக்கப்புறம் நான் வெறும் துன்பத்தை மட்டும்தான் அனுபவித்தேன். ஏறத்தாழ ஒரு 6-7 மணி நேரம் ஒரு பயங்கர டிஸ்டர்பன்ஸ், பயங்கர துன்பம். அப்போ அந்த துன்பத்துக்கு தீர்வு என்னன்னா, இந்த இடத்துல இருந்து போனாதான் அது சரியாகும் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த துன்பத்தை ஏற்றுக்கிட்டு அனுபவிச்சு இரவு முழுக்க காத்திருந்தேன். காலையில் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டதுக்கு அப்புறம் புறப்பட்டு 10வது நிமிடமே அந்த துன்பம் என்னை விட்டு போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு அனுபவத்தில் உள்ளவங்கள்ட்ட இருக்கிற செயல். நீங்க நம்மளை எப்படி பார்க்குறீங்கிறத தாண்டி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையில நான் ரொம்ப சின்சியரா ரொம்ப உறுதியோட ஒரு வேலை செய்வேன். ஏன்னா எனக்கு காட் ஃபாதர் பிரபஞ்சம். நான் என்னுடைய செயலுக்குள்ள இந்த இடத்துக்குள்ள மேக்சிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு மீண்டும் சரணாகதியில் நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா அதை மீண்டும் சரணாகதி அடைஞ்சு அதுக்கான ஒரு செயல் வடிவத்தை சரி செய்யறதுக்கான வாய்ப்பை மீண்டும் தவறு செய்து அதை நான் இன்னும் பார்ப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு சத்சங்கம் முடிச்சோன்னா அதற்குள்ள இருக்கின்ற எது சரி எது தவறுகள்லாம் ஒரு ஆய்வு பண்ணுவான். அந்த ஆய்வுங்கிறது மனித தன்மையில இல்லாமல் தியானத்தில் தனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா சில வடிவத்தை சில செயலாக்கத்தை வேற வடிவத்தில் கையாண்டிருக்கலாம், இதை இப்படி கையாண்டிருக்கலாம் கூட நமக்கு உள்ள உணர்த்தப்படுது. அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு செயல் வடிவத்தில் பார்த்து அது இன்னும் சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை தான் அப்போ நான் உருவாக்கிக்கிறேன். அப்போ இன்ன வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் உங்களை மாதிரி நானும் ஒரு பயிற்சி எடுக்கிற ஒரு மாணவன் மாதிரி தான் இந்த கலையை இந்த ஒரு முதல் முறையாக தியானத்தை வரும்போது எனக்குள்ள ஒரு வாசல் திறக்கும்போது எனக்குள்ள ஒரு பேரானந்தம் நடக்கும்போது பக்தி வழிபாட்டில் இருந்தவன் 3 நிமிடம் கூட தியானம் பண்ண முடியாதவன் 3 மணி நேரம் தாண்டி தன்னை மறந்து தியானம் பண்ணுற அந்த அனுபவத்தை பெற்ற போது அந்த செயலுக்குள்ள எப்படி இருந்தனோ அதே செயலில் தான் இன்னைக்கு இருக்கிறேன். இன்னைக்கும் ஒரு மாணவனாக இருக்கிறது தான், ஒரு சிவன் தொண்டனாக இருக்கிறது, சிவன் அடியாராக இருக்கிறது தான் என்னுடைய செயல் வடிவமாக நான் கருதுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் நான் நேசிக்கிறேன். என்னுடைய நேசிப்பு என்னன்னா, விலகி போயிடாம எனக்குன்னு என்னை தனிமைப்படுத்திக்காம உங்கள்கிட்ட இருந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்திக்காம நீங்கள் என்ன பேசினாலும் என்ன கேட்டாலும் உங்கள் கூடயே சாப்பிடணும், உங்கள் கூடயே நடக்கணும், உங்கள் கூடயே கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், உங்கள் கூடயே பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள என்னன்னா பலப்படுத்தி உறுதிப்படுத்தி
அந்த செயலுக்குள்ள வச்சிருக்கிறேன். அந்த செயல் வடிவத்திலிருந்து தான் செய்கிறேன். அதனால தான் நானும் ஒரு மாணவராக இருக்கிறதுனால தான் எல்லா நேரத்தையும் எல்லா செயலுக்குள்ளேயும் எல்லா வடிவத்துக்குள்ளேயும் ஒரு இடத்துல ஏற முடியுது, ஒரு இடத்துல இறங்க முடியுது. அப்போ எனக்குள்ள அங்கே குருவும் இல்லை, அங்கே சித்தரும் இல்லை, எந்த வடிவமும் இல்லை. நானும் உங்களோட இடத்துல ஒரு செயல் வடிவத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த அண்ட சராஸ்திரத்தில் எத்தனையோ உயிர் பெரிய பெரிய செயல் வடிவத்தில் இருக்கிறதுல அதில் நாமளும் ஒரு துளியாக இருந்து இந்த பணியை செய்யறதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். அதை முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம். இன்னமும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னும் நம்மளை இன்னும் எவ்வளோ எளிமைப்படுத்திக்க வாய்ப்பு இருக்கா, இன்னும் நம்மளை நிறைய ஆர்குமெண்டோ கேள்விகளோ கேட்டால் கூட இன்னும் அதை இன்னும் கீழ் நோக்கி கீழே போய் டெப்த் வரைக்கும் தர வரைக்கும் போய் உங்கள் காலடியில் உட்காந்து கூட அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்லாம் நான் தியானத்தில் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தேடிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய தேடுதல், என்னுடைய புரிதல் என்னன்னா, எனக்கு முன்னாடி இருக்கிற நிறைய குருமார்கள் இருக்காங்க, எனக்கு அப்புறம் வரப்போற குருமார்கள் இருக்காங்க. நான் பணி செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் என்னுடைய பணியில் அது ஒரு வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இதோடைய செயல் வடிவம். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், அனுபவத்தில் எனக்கு காட்டி கொடுத்துருக்குறாங்க ஒருத்தர் என்ன அனுபவத்தில் இருக்கிறாரு, என்ன வடிவத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது. அதனால தான் விவேகானந்தரோ ராமகிருஷ்ணரையோ அவ்வளோ துல்லியமாக சொல்கிறதெல்லாம் அந்த அனுபவத்தை பார்த்ததுனால தான் சொல்கிறோம், அந்த வடிவத்தை பார்த்ததுனால தான் சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம இந்த பணி செய்யறது, இந்த பணியெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் வடிவமாக எடுத்து நம்ம ஒரு செயல் வடிவம் செய்கிறோம். அது நீங்கள் அவசியம், இது என்னுடைய சொந்த மறுவாட்டியும் என்கிட்ட இருந்து இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இந்த சத்சங்கத்தை பொறுத்தளவுக்கு, இந்த தியானம் வகுப்புகளை பொறுத்தளவுக்கு யார் எது கேட்டாலும் அதை பற்றி நான் முடிஞ்ச அளவுக்கு அதை நல்ல ஒரு அவங்களோட மிங்கிளாகி அவங்களுடைய குறையை தீர்க்கறதுக்கு எந்த வடிவத்திலையாவது இந்த ஆன்மா பயனுள்ளதாக இருக்குமான்னு தான் நான் போராடுறேன். என்னுடைய செயல் அதுதான், என்னுடைய போராட்டம் அதுதான். நான் முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை சத்தியத்தை மீறாமல் ஒவ்வொரு சோலோடையும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மெயின் ரீசன், நான் ஒரு சாதாரண ஒரு சிவன் தொண்டனாக இருக்கிறதுனால தான் இந்த வாய்ப்பு, இதை செயல் வடிவம் செஞ்சுக்க முடியுது. அதனால தான் ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்க முடியுது. அதனால தான் எந்த அலங்காரமும் இல்லாமல் அதோடைய உண்மைத்தன்மையை பார்த்ததுனால தான் அந்த வடிவத்தை செய்கிறோம். எனக்கு இது ஒரு பெரிய பாக்கியம்னு நான் கருதுகிறேன். என் லைஃப்லேயே பெரிய பாக்கியம்னு நான் கருதுகிறேன், பெரிய செயல் வடிவம்னு கருதுகிறேன். அதனால தான் என் உடலுக்குள்ள பல்வேறுபட்ட தியான வடிவத்துக்குள்ள பல்வேறுபட்ட என் உடல் சார்ந்த துன்பம் இருக்கு, துயரம் இருக்கு, உடல் சார்ந்து உடல் வலி, உடல் சார்ந்து பல பிரச்சனைகள், இதெல்லாத்தையும் நான் ரொம்ப 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 பிரியப்பட்டு அந்த துன்பத்தை ஏற்றுக்கிட்டு அதை ரொம்ப ரசித்து அதை நான் கடந்து போகிறேன். என்னுடைய உடலை என்னுடைய குழந்தை மாதிரியே அதை சரி செஞ்சு அதை நான் வளர்க்க அதை நான் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் என்னுடைய செயல் வடிவமாக இருக்கு. அதனால் இதை நீங்களும் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். இதை நீங்களும் ஒரு நல்ல செயலாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நமக்காக ஆறுதல் சொல்ல யாரும் வரமாட்டாங்க, சொன்னாலும் நமக்கு ஏற்ற மாதிரி ஆறுதல் சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா தியானத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப கிளியராக நமக்கான விவாதிக்கிற அளவுக்கு பர்சனலாக நமக்குள்ள ஒரு இன்டென்ஸ் எடுத்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு வேலை செய்கிற அளவுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் பொறுமையும் பத்தாது, அதுக்கான டைமும் எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் இதில் இருக்கிற முக்கியம். நீங்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு நீங்கள் எங்கே பார்க்குறீங்க, ஃபோனில், வாய்ஸ் மெசேஜில், அவங்களுடைய பர்சனல் விஷயத்தில், எல்லா இடத்துலையும் காலை மாலை பாராமல் என்னால் முடிஞ்ச வேலைகளை அவங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு குரல் பதிவாவோ எழுத்து பதிவாவோ நேரடியாகவோ நான் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். தியானங்கிறது ஒரு மனிதனாக இருந்து அனுபவம் பெறுறது அவ்வளோ சாமானியம் கிடையாது. நெருப்பை வச்சு நமக்கே தீ மூட்டுற கதை தான் அது. அந்த மாதிரி அனுபவம் பெற்று அதுக்குள்ள இன்னொரு அனுபவத்தை பெற்று அதுக்குள்ள இன்னொரு அனுபவத்தை பெற்று அப்போ ஒன்று மேலே சரிஞ்சிடாம ஒரு செயல் வடிவத்தை செஞ்சு அதை தாக்கு பிடிச்சி அதை வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? உங்களோட பேசணும், உங்களுக்கு ஒரு செயல் செய்யணும். இதெல்லாம் பெரிய அனுபவத்தை பெற்றுட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது.
புரியுதுங்களா? தனிப்பட்ட முறையில் இண்டிபெண்டா இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவையும் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை குருமார்கள் தொட்டு தீட்சை கொடுக்க முடியும்? பெரிய அனுபவத்தை பெற்றவங்க. புரியுதுங்களா? வடலூர்ல இருக்கிற ஆற்றல் உங்க நெத்தியை தொட்டு தீட்சை கொடுக்கணும்னா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய சவால் இருக்கு தெரியுங்களா? அப்ப என்னன்னா அந்த வடிவத்தை குறைக்கணும். அது மேல இப்படி இருக்குன்னா தன்னுடைய வடிவத்தை குறைச்சிக்கிட்டு கீழே அது பணி செய்யும். 18 படி இருக்குன்னா 18 படி மேல போய் நின்னோம்னா அங்க வேலை செய்ய முடியாது. நாம பேரானந்தத்துல இருப்போம். ஒரு படியா இறங்கி 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 கீழே ஒரு படியில நின்னாதான் மக்களோட பயணம் பண்ண முடியும், மக்களோட ஒரு செயல் செய்ய முடியும். இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. இவ்வளவு பெரிய செயல் இருக்கு. அப்ப நிறைய இடங்கள்ல நிறைய பேர் ஒரு செயல் செய்யறதெல்லாம் ஒரு நகைப்புக்குரிய செயல்கள் இருந்தாலும் அதையும் நம்ம எப்படி பார்க்கிறோம்னா இது இந்த பிரபஞ்சத்திலேருந்து இப்படித்தான் நிகழப்படும். இது எல்லா பேருக்கும் நிகழும், எல்லா இடத்துக்குள்ளேயும் நிகழும். ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து அனுபவம் பெற்று வேலை செய்யற எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சவால் இருக்கும். நாளைக்கு இந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தர் அனுபவம் பெற்றீங்கன்னா நீங்க வேலை செய்ய வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சவால் இருக்கும். அப்ப இந்த சவாலை நீங்க கடக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கிக்கீங்க. அதுதான் நீங்க பார்த்துக்கணும். மீண்டும் மறுவாட்டி சொல்றேன் பாருங்க, என்னோட உங்களை நெருக்கமா வச்சு நான் பேசுறேன். எப்படி பேசுறேன்னா, ஒரு பக்தர் ஒரு கடவுளா இருக்கக்கூடாது, நீயும் கடவுளா இருக்கணும்னு நான் பேசுறேன். ஒரு குரு ஒரு சிஷியரா இருக்கக்கூடாது, நீயும் குரு தன்மையில இருக்கணும்னு நான் பேசுறேன். நீ வணங்குற இடத்துலயே இருக்கக்கூடாது, அதை நீ வேற இடத்துக்குள்ள நிக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய நோக்கம். அது என்னுடைய செயல் வடிவம் எல்லா இடத்துக்குள்ள என்னன்னா ஒரு இண்டிபெண்டா ஒவ்வொரு பெண்ணோ ஆணோ தனித்துவமா இயங்கணும். ஒரு செயல் கிடைக்கிற வரைக்கும் தான் நான், அதுக்கப்புறம் நான் தேவையே படக்கூடாது, என்னுடைய ரோலே இருக்கக்கூடாது. நீங்க தான் அங்க, நீங்க தான் நிக்கணும், நீங்க தான் வேலை செய்யணும். அங்க உங்களை தான் வணங்கப்படணும், உங்களை தான் ஒரு வேலை செஞ்சுக்கணும். அதுதான் நான் கருதுறேன். அதுதான் எல்லா ஆன்மாவுக்கும் தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கணுங்கிறது தான் நான் பல வடிவத்திலிருந்து பல செயல்ல இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். செயல் வடிவம் செய்யறேன். அதுதான் உண்மை தன்மையிலேயே நான் சொல்றேன். பல ஆண்டுகளாக கோயில்களை பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து நிறைய புராண கதைகளை கேட்டு கேட்டு நம்மெல்லாம் கொஞ்சம் முன்னோர்கள் சொல்ல வச்சு நம்ம நிறைய கோயில்களுக்கு போய் பல புராண கதைகளை கேட்டு நம்ம மழுங்கி போயிட்டோம். இன்னமே என்ன பண்ணணும்னா அந்த மழுங்கி போன மண்டைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஷார்ப்பு பண்ணி அந்த புராண கதைகளுக்குள்ள என்னென்ன செயல்லாம் நிஜமா இருக்கு, எதெல்லாம் உண்மை தத்துவமா இருக்கு, அதெல்லாம் எது நெருக்கமா இருக்கு, நமக்கு எது தேவைப்படுமோ அதை நம்ம எடுத்துக்கணும், ஒரு செயல் வடிவம் பண்ணணும். அப்போ ஒரு உண்மையா தியானம் பண்றவங்க, அது முதல்ல தியானங்கிறது நம்மளோட பர்சனல். நீங்க வளர்ந்தாதான் பொது வாழ்க்கைக்கு உள்ளவங்க. நீங்க வளராத வரைக்கும் ஒரு இண்டிபெண்டான பர்சனல் விஷயம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற தியானம் என்னன்னா பர்சனல். நீங்க அனுபவம் பெற்றுட்டீங்கன்னா நீங்க பொது இடத்துக்கு வந்துடுவீங்கன்னு அர்த்தம். பொது இடத்துக்கு எப்படி வருவீங்கன்னா நீங்க வர மாட்டீங்க, உங்களுடைய ஆற்றல் வெளியில கூட்டிட்டு உங்களை விளம்பரப்படுத்தி விட்டுரும், உங்களை பப்ளிசிட்டி பண்ணி விட்டுரும். அது உங்களை சும்மா இருக்க வைக்காது. ஒரு சேனல் தொடங்க வைக்கும், எங்கேயாவது போய் மைக்கை பிடிச்சி கத்த வைக்கும், ஏதாவது ஒன்று அது பண்ணிக்கிட்டே கிடக்கும். அப்போ என்ன ஆகுனா அதை கேட்டு 10 பேர் வருவாங்க. பல வடிவம் இருக்கும், அவங்களுக்கும் உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்படும். அப்போ அனுபவம் பெற்றுட்டா நீங்க பொது இடத்துக்கு வந்துடுவீங்க. அப்போ அனுபவம் பெற வரைக்கும் நீங்க உங்க இடத்துல தான் இருப்பீங்க. அப்போ அதை பர்சனலா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய. இதுதான் அதோடைய செயல் வடிவம். அப்ப நிறைய பேர்களுடைய செயல் வடிவம் எப்படி இருக்குன்னா பல்வேறுபட்ட முறைகள்ல இதை தேடுறாங்க. தமிழ்நாட்டுல விசித்திரமான ஒரு விஷயம், பழனி மலையில ஒரு சிலையை தேடிக்கிட்டே கிடந்தாங்க, இப்பயும் தேடுறாங்க. போகர் 2 சிலை செஞ்சாரு, ஒரு சிலை எங்க இருக்கு, இன்னொரு சிலை எங்க இருக்கு, இன்னொரு சிலை எங்க இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீ உன்னை உணர்வியா இல்ல சிலையை தேடுறது? உனக்கு போகர் வச்சவருக்கு எடுத்து தெரியாதா? போகர் தானே வச்சாரு, அப்ப போகர் தானே எடுக்கணும். அப்ப சிலை எடுக்கிற வேலையை யாரு, போகர் செய்யணுமா நீ செய்யணுமா? அதை போகர் பார்த்துக்கு வரல. பழனி மலையில வச்சவனுக்கு இன்னொரு சிலையை ஒரு இடத்துல எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்தானா அதை எப்ப வெளியில கொண்டு வரணும்னு அவனுக்கு தெரியாதா? நீ ஏன் அந்த வேலையை போய் செய்யற?
அது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையே கிடையாது. அது உன்னோட ரோலே இல்லையே. உனக்கு என்ன ரோலோ அந்த ரோலை போய் செய்ய. உன்னோட வேலை என்னவோ நீ செய்ய. ஒரு அவ்வளோ பெரிய மாஸ்டராக இருக்கிறவங்க ஒரு சிலையை செஞ்சுருக்கிறான்னா அந்த சிலையை அவன் கொண்டாட மாட்டான வெளியில். அவனுக்கு தெரியாது அந்த ஐடியா. அவன் என்ன நம்ம ஊரில் இருக்கிற பெட்டி கடை வச்சிருக்க ராமசாமி அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு சிலையை ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கிறான்னா அவன் எப்போ கொண்டாடுவான்னு. அப்படி ஒரு சிலை செஞ்சாரானாச்சும் தெரியுமா? இன்னொரு சிலை இருக்கானாச்சும் தெரியுமா? இதெல்லாம் இருக்கு. இதுக்கு ஒரு கூட்டங்க, இதுக்கு ஒரு கூட்டம், அதை ஃபாலோ பண்றதுக்கு அதுக்கு ஒரு கூட்டம். புரியுதுங்களா? இப்படிலாம் நடக்குது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஏறத்தாழ 14 லட்சம் பேர் தியானம் மட்டும் சொல்லி தராங்கங்க. 14 லட்சம் பேர் குரு இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு டேட்டாவில். 14 லட்சம். நீங்க என்ன கேட்டீங்கனாலும் அவங்க சொல்லுவாங்க. அகத்தியருக்கு தெரியாத விஷயத்த அகத்தியர் எழுதின பாடல்லேருந்து அவங்க எடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க. சிவவாசிக்கரே மறந்து போன பாடல்லாம் அவங்க எடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க. காகப சென்றே தூங்கிட்டு கிடந்தாருல, அவருக்கே தெரியாது. அவர் எழுப்பி ஏங்க நீங்க எழுதின ஒரு பாட்டு இப்போ நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. 14 லட்சம் குரு இருக்கிறாங்க. நீங்க பார்த்துக்கங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டயத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. ஒருத்தர் போயிட்டாருன்னா நீங்க தேடலாம் வேண்டியதில்லை. நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க உங்களை தேடுவாங்க. அவங்க எப்படி தேடுறதுன்னு நீங்கள் அட்ரஸுக்கெலாம் கஷ்டப்படாதீங்க, உங்கள் செல்ஃபோன்லேயே வந்துடும். புரியுதுங்களா? எல்லா குருநாதர்களுக்கும் நிறைய தொலைக்காட்சிகள் எல்லாமே இருக்குது, யூடியூப்லாம் வச்சுருக்குறாங்க. அதனால இதெல்லாம் அறிந்து ஒரு தெளிவடைந்து ஒரு வேலை செஞ்சுக்கங்க. சீடன் தயாராக இருந்தால் குரு தானாக தோண்டிடுவாருங்கிறது உங்களோட கேள்வி தானே? சீடனே இல்லைங்கிறது என்னோட கேள்வி. புரியுதுங்களா? சீடன்னா எப்படி இருக்கணும்னா, பார்த்தாவே நான் அழுதறணும். அந்த மாதிரி ஒரு 4 பேர்த்த கூட்டிட்டு வாங்க. எனக்கு உங்கள் தெருவில் ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்த வாட்டி வந்து கூட்டுவாங்க. நான் நடுங்கணும். அந்த சங்கல்பத்தை பார்த்துட்டு உருகணுங்க. புரியுதுங்களா? சும்மா வாழை பரமேஸ்வரியெல்லாம் எனக்கெல்லாம் காட்சி கொடுக்க மாட்டாங்க. அவளுக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சவங்க நம்ம டெப்தா இறங்கி செஞ்சோம். உயிர் போற நேரம், அந்த நேரத்திலையும் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு வேலை செஞ்சோம். புரியுதுங்களா? இந்த பாடல்ல எழுதி வச்சிருக்காங்கல்ல வாழை பரமேஸ்வரன் படத்துல, அது கிடையாது. நேரடியா வாழை பரமேஸ்வரின்னு ஒருத்தர் இருக்கிறா. அந்த செயல் வடிவத்தை ஒருத்தன் பார்த்தாதான் அந்த அனுபவத்தை பெற முடியும். அது எவ்வளவு பெரிய செயல். அப்ப அந்த சரணாகதியோடைய டெப்த் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அப்ப நம்ம அந்த உருக்கத்தை பார்த்து ஆப்போசிட்ல இருக்கிற குருவே கண் கலங்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. அப்ப எந்த அளவுக்கு குருவை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேன் நான், எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பேன், எவ்வளவு பெரிய செயல் வடிவத்தை ஏற்படுத்தியிருப்பேன். 4 மணிக்கு ஒரு தியானம், 1 மணிக்கு தியானம், 7 மணிக்கு தியானம் சொன்னா பரவாயில்ல. இந்த 5:30 மணிக்கு எழுந்துக்கிட்டா பரவாயில்லையா? 6:30 மணிக்கு எழுந்துக்கிட்டா பரவாயில்லையா? 8 மணிக்கு எழுந்துட்டா பரவாயில்லையா? தியானமே பண்ணலைனாலும் பரவாயில்ல தான். எனக்கு கொடுக்க வேண்டியதுதான் என்னுடைய வேலை. செய்ய வேண்டியது, அதை கடைப்பிடிக்க வேண்டியது, அதை எடுத்துட்டு போக வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை தானே, ஒரு செயல் தானே. உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய நான் வர தயாரா இருக்கிறேன். ஆனா நீங்க என்ன எப்படி பார்த்துக்கணும்? நான் உங்க களத்துல உங்க பக்கத்துல நிக்கணும்னா நீங்க கொஞ்சமாச்சும் அதுக்கு சரியா இருக்கணும்ல. அதுக்கு ஒரு செயல் வடிவமா இருக்கணும்ல. அதானே செயல் வடிவம். சிவராத்திரி வர்றது முக்கியம் கிடையாது. இந்த செயல், இந்த வடிவம். நான் சிவராத்திரிக்காக உங்களை சந்திக்கல. ஒரு 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 அந்த அம்மா எவ்வளவு ஒரு உணர்வோட சொல்றாங்க, தேடுறேன் அந்த செயல். அப்ப நம்ம நிக்கிறோம், ஒரு வடிவம் பண்றோம். ஆனா அதை தாண்டி இன்னொரு இடம் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல நின்றுட்டாங்க, யாரோ ஒருத்தர் நின்னுறீங்க, தியானம் பண்ணி பிளாங்காகி நின்னுறீங்க. அந்த இடத்துல இருந்து உங்களை அடுத்த இடத்த கூட்டிட்டு போறதுக்கு யார் வருவா? அப்ப அடுத்த இடத்த கூட்டிட்டு போறதுக்கு இன்னொரு தீட்சை கொடுக்கணும். அது என்ன மாதிரி தீட்சை கொடுக்கணும்? ஒருத்தன் சமாதிங்கிறான், சமாதிக்கு ஒரு தீட்சை கொடுக்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? கூடு விட்டு கூடு பாயணும், அதுக்கு ஒரு தீட்சை கொடுக்கணும். அது தெரியுமா? சித்து பண்ணணும், அதுக்கு ஒரு தீட்சை கொடுக்கணும். தெரியுமா? முத்தி, அதுக்கு ஒரு தீட்சை கொடுக்கணும். தெரியுமா? இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வடிவம் இருக்கு.
இதெல்லாம் செயல். எப்ப எதை அமுல்படுத்தணும், எப்ப எதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணுமோ அதுதான் செய்யணும். நான் மீண்டும் சொன்னேன்ல, விளம்பர நோக்கத்துக்காக, எந்த சுய லாபத்துக்காக, என்னுடைய பேருக்காகவோ செயலுக்காகவோ நான் எந்த சூழல்லையும் இந்த தியானத்து வடிவத்தில் பண்ணவே மாட்டேன். என்னுடைய நோக்கம் பதஞ்சலி மாதிரி ஒரு உன்னதமான ஒரு யோகியோடைய கலையை, என் உசுரே போனாலும் அந்த கலைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்திடாம அந்த தியானத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, இந்த தியானம் கலங்கப்பற்றக்கூடாது. அந்த தியானத்தோடைய செயல் என்னங்கிறத நான் பார்த்தேன். ஒரு பச்சளம் குழந்தை, ஊரே அழிஞ்சிருச்சு, ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு கொஞ்சோண்டு தாய்ப்பால் கிடைச்சா அது பச்சளம் குழந்தை, அதுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வடிவத்திலேருந்து நான் வந்தவன். அப்போ அந்த மாதிரி ஒரு மரணம் சுற்றி கிடக்கும் போது நடுவில் ஒரு குழந்தை தவழ்ந்து வந்து 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 ஒரு வேலையை பார்த்தேன் தியானத்தை. அப்போ அந்த தியானம் என்னுடைய இலக்கு என்னன்னா, அந்த தியானத்துக்குள்ள ஒரு விஷம் கலந்துடக்கூடாது, ஒரு கலப்படம் கலந்துடக்கூடாது. ஒரு குருவோட செல்வாக்குக்கோ செயலுக்கோ வடிவத்துக்கோ விளம்பரத்துக்கோ எந்த நோக்கத்துக்குள்ளேயும் இந்த செயல் வடிவம் தவறா மட்டும் போயிடக்கூடாது. அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நிற்கிறோம் களத்தில். என்னுடைய லட்சியமே பதஞ்சலி மாதிரி ஒரு ஒரு உன்னதமான அந்த ஒரு வடிவத்தில் இருந்து இந்த தியானத்தை கொடுத்த அந்த தியானத்தை, அந்த செயல் வடிவத்தை நம்ம கொடுத்துட்டு அதை ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு போகும்போது களங்கம் இல்லாமல் இறக்கி வச்சுட்டு போகணுன்னு தான் போராடுறேன்.